வணக்கம் ஒட்டப்பட்ட நேர்களே. வணக்கத்தை எப்படி கூட சொல்லலாம். எஸ், நம்ம இன்றைக்கி புஷ்பா என்கின்ற புஷ்பராஜ் என்கின்ற அல்லு அர்ஜுன் அவர்களை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காதீங்க, எப்பயும் பண்ணுங்கள். அப்படியே ஸ்டேட்டஸை வைங்க ப்ளீஸ். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடியோலாம் இன்னும் கொஞ்சம் ஹைடெக்காக கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் கேட்குறது. ஓகே புஷ்பா 2 அல்லு அர்ஜுன் இவர்களை பற்றி தான் ரிவ்யூ பண்ணியாச்சு. படமும் 1500 கோடி தாண்டி நம்ம சேனல் சொன்ன மாதிரி 2000 கோடி நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்வி தானே கேட்குறீங்க. படத்தை பற்றி இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி நடந்த அசம்பாவிதத்தை பற்றி தான் இப்போது வீடியோவே. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ரிவ்யூ பண்ணுறத விட இது எதிர்வரப்போகிற ஃப்யூச்சரை பற்றி கூட நம்ம சொல்கிறதா இந்த வீடியோ இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய திரு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அந்த தெலுங்கானா அரசு பண்ணக்கூடிய தவறுகள் தான் இப்போ மெயினாக நம்ம பார்க்க போகிறது. அதுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி இறந்த அவங்க ஃபேமிலிக்காக ஆழ்ந்த இரங்கல் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ஆர்ஐபி. ஏன்னு பார்த்திங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம 1008 கருத்து பேசினாலும் சரி, பல லட்சம் கோடி பணம் கொடுத்தாலும் சரி, ஒரு உயிருக்கு ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, திரு அல்லு அர்ஜுன் மேலே பார்த்திங்கன்னா தெலுங்கானா காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி அவர்கள் என்ன நினச்சி எதை நினச்சி பண்ணுறாரு தெரியல. அவர் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் திரு உதயநிதி திமுக என்ன பண்ணுச்சோ அதை அங்கே அவர் திரு அல்லு அர்ஜுன் மேலே பண்ணார். இவங்க இங்கே திரு விஜய் மேலே பண்ணாங்க. என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். அதாவது புஷ்பா 2 படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் அன்றைக்கி ஸ்பெஷல் ஷோ விடிகாலில் 2 மணிக்கு ஹைதராபாத்தில் ரிலீஸ் ஆகுது. ஹைதராபாத் ஆந்திரா ஃபுல்லாகவே, தெலுங்கானா ஃபுல்லாக. சரி, விடிகாலில் 2 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ அனுமதி கொடுத்தது யார்? தெலுங்கானா அரசு. சரிங்களா? ஸோ யார்? சிஎம்எல் தான் தவறு. சரி, ரெண்டாவது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுறதுன்னா, சட்டசபையிலேயே இதை தெலுங்கானா முதல்வர் பேசுகிறாரு. அந்த தியேட்டரில் உள்ளே போயிட்டு வெளியே இன் அவுட்டு ஃபெசிலிட்டி பெருசாக கிடையாது. ஸோ அந்த தியேட்டர் க்ரௌடை தாங்காது. தியேட்டரில் இன் அவுட்டு ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்கணுன்றதை சரிவர பார்க்க வேண்டியது யார்? அரசாங்கமா அல்லு அர்ஜுனா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஸ்பெஷல் ஷோ கொடுத்ததும் அரசாங்கம் தான். தியேட்டரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாத காரணமும் அரசாங்கம் தான். ஏன்னா இதெல்லாம் சரிவர ஆராயணும். ஒன்றுமே இல்லை, சில தேட்டர்லாம் பார்ப்பீங்க, என்ன தான் பயங்கர டெக்னாலஜியாக பண்ணாலும் சரி, ஹைடெக்காக பண்ணாலும் சரி, ஆப்ரேட்டர் ரூம் பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் இருக்கும், இரும்பில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே அதிகமாக ஃபயர் ஆகக்கூடிய சான்சஸ். ஸோ அந்த ஃபயர் ஆச்சுன்னா வெளியில் தீ பரவக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதே மாதிரி ஸ்க்ரீன் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பக்கெட்டில் மண் வச்சுருப்பாங்க. என்ன தான் ஹைடெக் தேட்டராக இருந்தாலும் சரி, பக்கெட்டில் மண் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஆச்சுன்னா என்ன தான் சிஸ்டம்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் பக்கெட்டில் மண்ணுன்றது எப்போவுமே ஃபெயிலியர் ஆகுது, மேனுவல் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு இன்னு ஒரு அவுட்டு. ஸோ இந்த மாதிரி தேட்டருக்கான ரூல்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதோட தவறு யாருன்னா அதிகாரி மேலே அரசு தான் பொறுப்பு. இதுக்கு அல்லு அர்ஜுன் பொறுப்பாக முடியாது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, போலீஸ் சொல்கிறாங்களா, எங்களுக்கு முன்கூட்டியே ஒரு தேட்டரில் ஒரு நடிகர் வர்றது சகஜம். நம்ம சென்னையிலே பார்ப்போம், நம்ம தமிழ்நாட்டிலே பார்ப்போம், எவ்வளோ படங்கள் எவ்வளோ நடிகர் வராங்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதை அனுமதி, தனிப்பட்ட அனுமதி வாங்கணும். என்னதான் இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்குவோம், ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு சாமானிய மனிதர் தான். அதாவது சராசரி மனிதர். அவர் தேட்டருக்கு போகலாம், துணி கடைக்கு போகலாம், ஜுவல்லரிக்கு போகலாம், ஹோட்டலுக்கு போகலாம். கரெக்டுங்களா? இதில் எதுவும் மாற்று கருத்து இல்லையே. இப்போ எனக்கு என்ன ஐபிசி ஆக்டோ அவருக்கும் அதே தான் ஐபிசி ஆக்டு. ஒரு சாமானிய மனுஷனுக்கு என்ன ஐபிசி ஆக்டோ அதே தான் திரு அல்லு அர்ஜுனுக்கும் பொருந்தும். அப்படின்னும்போது அவர் என்ன எங்கே போயிட்டு ஜனாதிபதி கிட்ட லெட்டர் எதை வாங்கிட்டு வரணுமா, சிறப்பு அனுமதின்னு தெரியல. ஸோ வந்தால் ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். கொடுக்கலையா ஷோ ரத்து பண்ணுங்கள். ஏன் சமீபமாக பார்த்துருப்போம், திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் படம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ரொம்ப ஆரவாரமாக ஓடும்போது போலீஸ் போய் ஸ்டாப் பண்ணி ஷோவை ஸ்டாப் பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். போலீஸ்க்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. பாதுகாப்பு இஷ்யூ, அந்த ஷோ கட் பண்ண நிறுத்துங்கன்னா நிறுத்தலாம். புரியுதுங்களா? இல்லை லட்டி சார்ஜ் பண்ணலாம். எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு நடிகர் வந்தார் அதனால் இதாச்சு அப்படின்றது முழுக்க முழுக்க தவறு. ஏன்னா இறந்தவங்களோட ஃபேமிலி அந்த அந்த நபரே என்ன பண்ணுறாருன்னா, நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, ஆக்சுவலாக க்ரௌடு டைமில் இந்த மாதிரி நாங்கள் மாட்டியிருந்தோம், எங்கள் தப்பு தான். சரியா?
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு மட்டும் இல்லை, நான் பொதுவாகவே என்னை சுற்றி இருக்க நண்பர்களுக்காக கூட சொல்லுவேன். இன்ஃபேக்ட் என்னோடய ஃபேமிலியில் கூட சொல்லுவேன். FDFS அதாவது முதல் நாள் முதல் ஷோ, அதாவது மாஸ் ஹீரோக்களோட படங்களுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸையோ சிறு குழந்தைகளையும் வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாதுகாப்புக்கு வந்து உறுதி கிடையாது. இது என்னென்னா வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, FDFS ஷோ போடுவாங்க, அதாவது மாஸ் ஹீரோங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு. அந்த ஷோவில் போய் பார்த்தீங்கன்னா நாட்டில் எங்கெல்லாம் பைத்தியம் அதிகமாக இருக்கும் அங்கே பார்க்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஏன்னு கத்தின்னு விடுவான், இன்னொருத்தர் வந்து பார்த்துட்டு வச்சிங்களேன் தலைகீழ நடந்துட்டு போவான், ஒருத்தர் வந்து சம்மந்தமே இருக்காது இப்போ 20 அடி கரண்ட் கம்பத்து மேலாம் ஏறுவானுங்க, கட் அவுட் மேலே ஏறுவானுங்க, என்னென்னமோ பண்ணுவானுங்க. சரியா? அந்த இடத்துல வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸையோ ப்ளஸ் சிறிய குழந்தைகளையும் கூப்பிட்டு போகிறது மிகப்பெரிய தவறு. சரிங்களா? அது யாருமே பண்ணாதீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அதாவது இவ்வளோ தவறுகள் நடந்து இது என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக வந்து திரு அல்லு அர்ஜுன் மேலே ப்ளேம் பண்ணுறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக வந்து திரு பவன் கல்யாணம் கூட வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இப்போ வந்து காங்கிரஸ் முட்டாள்தனமாக ஒன்று பண்ணுறாங்க. நல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், காங்கிரஸ் ஆகட்டும் திமுக ஆகட்டும் எந்த கட்சியாகட்டும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, 2021 சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து உதயசூரியன் திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். எல்லாருக்குமே தெரியும். அவர் சைக்கிளில் போயிட்டு கருப்பு சிவப்பு சைக்கிள், மாஸ்க்கு கருப்பு சிவப்பு சிம்பிள் காட்டி திமுகவுக்கு தான் ஓட்டு போடணுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அவங்க ரசிகர்களுக்கு ஏற்படுத்தினார். ஆனால் அதே திமுக ரெட் ஜெயண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, திரு விஜய் அவர்களோட படத்தை வெளியிட விட முடியாமல், கொடுத்தா எனக்கு மட்டும் தான் கொடுக்கணும், அந்த பணத்தை நான் தான் சம்பாதிப்பேன், நீ எல்லாம் எதை நடிச்சியா கூலி வாங்கினா ஓடு அப்படின்ற அளவுக்கு பண்ணாங்க. அதனால தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு. இது நாடறிஞ்ச உண்மை, இதில் மாற்று கருத்தே கிடையாது. இது விஜய் ரசிகர்களுக்கும் தெரியும், திரு திமுக தொண்டர்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தெலுங்கானாவில் திரு அல்லு அர்ஜுனுக்காக காங்கிரஸ் செய்து அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். இது வந்து ஃப்யூச்சரில் இல்லை, புஷ்பா 2 படத்துலேயே பார்த்துருப்போம், சிஎம்ஏ மாற்றுவார் திரு அல்லு அர்ஜுன் அவர்கள். அதாவது கிங் மேக்கர் மாதிரி, நான் சொல்கிறவங்க தான் சிஎம்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிலைமை வந்து தெலுங்கானாவுக்கு வந்துருமோ அப்படின்ற உண்மையான ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் திரு அல்லு அர்ஜுன்றவர் தனியால், அப்படி கிடையாது. அவரோட பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மாமா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுத்துக்குமே சேர்ந்த சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி. சரிங்களா? சிரஞ்சீவி தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மாமா. அவரோட சின்ன மாமா யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு பவன் கல்யாணம். அவருடைய மச்சா யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ராம்சரண். ஸோ இந்த 3 இவர் 4, இந்த 4 பேருமே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70% தெலுங்கு இண்டஸ்ட்ரியை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை ஆக்குபை பண்ணுவாங்க. இது மொத்தமாக இப்போ பவன் கல்யாண் சாருக்கெல்லாம் பிரச்சனை, டெபுட்டி சிஎம்மாக இருக்கார் ஆந்திராவில் ஒரு பிரச்சனைனா தெலுங்கு தேசம் உள்ளே இருக்கும். தெலுங்கு தேசம் உள்ளே இருந்துச்சுன்னா திரு ஜூனியர் NTR, திரு பாலகிருஷ்ணா போன்ற நடிகர்கள்லாம் கூட ஜாயின் ஆவாங்க. ஆனாங்கன்னா கிட்டத்தட்ட 100% தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் பக்கம் தான் நிற்கும். ஸோ அப்போ வந்து காங்கிரஸும் சரி திரு ரேவந்த் ரெட்டியும் சரி சமாளிக்க முடியாமல் ஓடிடுவாங்க. ஏன்னா இது பேஸ்ட் ஆன் ஆந்திராவில் நடக்கக்கூடிய இஷ்யூ, ஆந்திரா தெலுங்கானாவில் நடக்கக்கூடிய இஷ்யூ. ஓகேங்களா? அங்கே உங்களுக்கே தெரியும் சினிமா பிரபலங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்றத. ஸோ பெரிய தவறு வந்து தெலுங்கானா காங்கிரஸ் பண்ணிகிட்ருக்கு. இதை வந்து மேலே இருக்க டெல்லி காங்கிரஸ் கண்டு காணாமல் அது தெரியுமா தெரியுதா என்ன தான் நடக்குது, ஒரு இடமும் புரியாமல் நடந்துன்னு இருக்குது, என்னத்தை தான் கட்சி நடத்துகிறாங்க தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த திரு விஜய், அங்கே வந்து திரு அல்லு அர்ஜுன், இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன ஏதுலாம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்கவங்களாம் கண்ட கருத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடக்கக்கூடிய உயிரிழப்புன்றது வந்து அதை வந்து யாராலையுமே எதுவும் பண்ண முடியாது. நான் தான் ஆல்ரெடி முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆழ்ந்த இடங்கள் சொல்ல முடியும். அதுக்கு ஏன்னா அந்த படக்குழுவினர் பார்த்திங்கன்னா 50 லட்சம் வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த சிறுவனுக்கான மருத்துவ செலவு மொத்தத்தையுமே வந்து திரு அல்லு அர்ஜுன் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. பட் இப்போ அவர் போய் அவங்கள மீட் பண்ண முடியாதுன்னா FIR போட்டிருந்தால அவர் போய் மீட் பண்ணால் அது குற்றம். அதெல்லாம் வந்து அந்த 50 லட்சம் செக்கே பார்த்திங்கன்னா அந்த படக்குழு தான் போய் அந்த நபர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த நபரும் சொல்லிட்டாரு நான் கேஸ் கொடுக்கலங்க, ஏதோ கையெழுத்தாக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பெருசாக இல்லை. பட் வந்து இந்த கேஸை வேறு எந்த மாதிரி டைவர்ட் பண்ணி இவரை வந்து அமுக்கணும்னு நினச்சி மட்டும் செய்யாதீங்க. திரு ரேவந்த் ரெட்டி அவர்களே, நீங்கள் எவ்வளோ அமுத்துறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அவர் வளர்ந்துருவார். ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இது நம்ம சேனல் சார்பாக தனிப்பட்ட கருத்து தான் இது. மற்றபடி
புஷ்பா 2 வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2000 கோடி நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியும் நம்ம முன்னே ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம், அப்படி தான் நடக்கும்னு நான் சொல்கிறேன் நம்ம சேனல் சார்பாக. நன்றி, வணக்கம்.